Bonjour, nous allons donc continuer avec notre nouvelle leçon. Cette leçon s'appelle donc au téléphone. இன்று நம்ம அடுத்த பாடத்தை புது பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம். அந்த பாடத்தின் தலைப்பு தொலைபேசியில். D'accord? Donc au téléphone, தொலைபேசியில். Notre leçon, nous avons articulé cette leçon de la manière suivante. Nous avons donc deux personnes. Donc ici, elle s'appelle Sita et l'autre s'appelle Ramu. Donc, c'est un dialogue. ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி இங்கே ஏற்படுத்தியிருக்கிறோம். சீதா ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க ராமு என்று. Donc, vous comprenez? Ici, nous avons deux personnes, Sita et Ramu. D'accord? Alors, c'est une conversation téléphonique. தொலைபேசியில் நடக்கும் இது ஒரு பேச்சுவார்த்தை. நன்றாக கவனிக்கவும். Il faut bien comprendre. தொலைபேசியில் நடக்கும் பேச்சுவார்த்தை. Donc c'est une conversation au téléphone. Ça va? Tout le monde a compris? Bien. Alors nous allons d'abord lire les phrases de la conversation. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு வாக்கியங்களை நம்ம படிக்க போகிறோம். Bien. La première phrase maintenant, முதல் வாக்கியம், première phrase, Sita. Sita qui parle, regardez, Sita qui parle. Qu'est-ce qu'elle dit, Sita? Sita தான் முதல் பேசுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? Qu'est-ce qu'elle dit, Sita? வணக்கம். 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 D'accord? Elle dit வணக்கம், elle dit bonjour. வணக்கம் என்று சொல்கிறார்கள். Bien. ராமு, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? ராமு, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சீதா, வணக்கம். ராமு, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சீதா, continue. சீதா தொடர்ந்து பேசுறாங்க. சீதா, நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? Donc Sita, elle continue la conversation. சீதா தொடர்ந்து பேசுகிறார்கள். நான் சீதா பேசுகிறேன். நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? ஜானகி அம்மா இருக்கிறார்களா? D'accord? On commence. வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? Je répète. திரும்பி சொல்றேன், கவனிக்கும். Répète, je répète. Écoutez bien. வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? Continue. அம்மா இன்று இங்கு இல்லை. நாளை தான் வருவார்கள். அம்மா இன்று இங்கு இல்லை. நாளை தான் வருவார்கள். அம்மா இன்று இங்கு இல்லை. நாளை தான் வருவார்கள். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? அம்மா இன்று இங்கு இல்லை. நாளை தான் வருவார்கள். புரிகிறதா? தொடர்ந்து பார்ப்போம். நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? அம்மா இன்று இங்கு இல்லை. நாளை தான் வருவார்கள்.
Alors, qu'est-ce que ça veut dire, donc, ces 4 lignes? 4 வாக்கியங்களும் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். வணக்கம், bonjour. D'accord? வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? Bonjour. Qui est à l'appareil? நான் சீதா பேசுகிறேன். C'est சீதா à l'appareil. ஜானகி அம்மா இருக்கிறார்களா? Est-ce que madame ஜானகி est là? அம்மா இன்று இங்கு இல்லை. Madame est absente aujourd'hui. நாளை தான் வருவார்கள். Elle sera là demain. Donc, on poursuit la conversation. தொடர்ந்து பார்ப்போம். நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? Elle sera quand demain? Elle sera quand demain? Ici, le mot quand veut dire à quelle heure, à peu près à quelle heure. D'accord? நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? ராமு qui répond. ராமு பதில் சொல்கிறாரு. தெரியாது. நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தெரியாது. நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Je ne sais pas. Je pense qu'elle sera là demain matin. Je ne sais pas. Je pense qu'elle sera là demain matin. Je continue. தொடர்ந்து பார்ப்போம். சீதா. ஐயா இருக்கிறார்களா? ஐயா இருக்கிறார்களா? Monsieur est là? ஐயா இருக்கிறார்களா? Monsieur est là? ராமு poursuit. இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? Comment on dit ça en français? Il est là. Vous voulez lui parler? Il est là. Vous voulez lui parler? On continue. தொடர்ந்து பார்ப்போம். வேண்டாம், நன்றி. வேண்டாம், நன்றி. வேண்டாம், நன்றி. Non, merci. Non, merci. Ça va? Vous comprenez? போய்கிறா? On continue. சரி, நாளைக்கு பார்ப்போம். சரி, நாளைக்கு பார்ப்போம். சரி, நாளைக்கு பார்ப்போம். Bon, à demain. Ça va? Vous comprenez? Bien, je vais reprendre la conversation, le dialogue. திரும்பி வாக்கியங்களை நான் படிக்க போகிறேன். நன்றாக கவனிக்கவும். சீதா. வணக்கம். Bonjour. ராமு. வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? Bonjour. Qui est à l'appareil? சீதா. நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? சீதா à l'appareil. Est-ce que madame ஜானகி est là? அம்மா இன்று இங்கு இல்லை. நாளை தான் வருவார்கள். Madame est absente aujourd'hui. Elle sera là demain. நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? Elle sera quand demain? தெரியாது. நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Je ne sais pas. Je pense qu'elle sera là demain matin. ஐயா இருக்கிறார்களா? Monsieur est là? இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? Il est là. Vous voulez lui parler? வேண்டாம், நன்றி. No merci. சரி, நாளைக்கு பார்ப்போம். Bon, à demain. Maintenant, nous allons procéder à la répétition des phrases pour que nous puissions avoir une bonne phonétique. இப்ப முக்கியமான வாக்கியங்களை திரும்பி பார்ப்போம். வணக்கம். Répétez, s'il vous plaît. Répétez.
திரும்பி சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? சரியாக சொன்னீர்கள். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? Très bien. Répétez. C'est juste. Exactement. வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சீதா பேசுகிறேன். நான் சீதா பேசுகிறேன். திரும்பி சொல்லுங்கள். நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறார்களா? ஜானகி அம்மா ஜானகி அம்மா இருக்கிறார்களா? சரியாக சொன்னீர்கள். அம்மா இன்று இங்கு இல்லை. அம்மா இன்று இங்கு இல்லை. அம்மா இங்கு. திரும்பி சொல்லுங்கள். அம்மா இங்கு இன்று இல்லை. நாளை தான் வருவார்கள். நாளை தான் வருவார்கள். நாளை தான் வருவார்கள். நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? திரும்பி சொல்லுங்க. நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? பதில் ரெஸ்பான்ஸ் தெரியாது. நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தெரியாது. நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தெரியாது. நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா இருக்கிறார்களா? Répétez, s'il vous plaît. திரும்பி சொல்லுங்க. ஐயா இருக்கிறார்களா? ஐயா இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? அவர்களிடம் பேசுகிறீர்களா? Répétez, s'il vous plaît. அவர்களிடம் பேசுகிறீர்களா? வேண்டாம் நன்றி. வேண்டாம் நன்றி. வேண்டாம் நன்றி. சரி நாளைக்கு பார்ப்போம். சரி நாளைக்கு பார்ப்போம். Répétez, s'il vous plaît. சரி நாளைக்கு பார்ப்போம். Bien, nous allons reprendre cette conversation de manière normale. திரும்பி இந்த பேச்சுவார்த்தையை திரும்பி துவங்குவோம். இயல்பான நிலையில் எப்படி பேசுவார்கள்? Dans des conditions normales, comment on parle? Eh bien, nous allons avoir la même conversation. Écoutez bien. வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா இருக்கிறாங்களா? ஆமா. அம்மா இன்று இங்கு இல்லை. நாளை தான் வருவார்கள். நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? தெரியாது. நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? வேண்டாம் நன்றி. சரி நாளைக்கு பார்ப்போம். Maintenant, nous allons faire donc un exercice. D'accord? Vous suivez? Nous allons faire un exercice. Nous allons remplacer les mots ou expressions par ceux ou celles que vous connaissez déjà. D'accord? Et modifier la conversation. Utilisez aussi les mots et les expressions suivantes. D'accord? Bien. இப்பொழுது ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். ஒரு சில வார்த்தைகளை மாற்றி அமைத்து, இங்கு கொடுத்திருக்க ஒரு சில வார்த்தையை மாற்றி அமைத்து பேச்சு வார்த்தையை மாற்றி அமைப்போம். இதுதான் பயிற்சி. C'est ça l'exercice. Ça va? Vous comprenez? Bien. Alors, quels sont les mots que nous avons ici comme expression à remplacer? Malay. Regardez bien. Malay. Malay veut dire le soir. Malay veut dire le soir. On peut utiliser aussi malay pour dire சாயங்காலம். சாயங்காலம் veut dire aussi மாலை. மாலை என்றும் சொல்லலாம், சாயங்காலம் என்றும் சொல்லலாம். Un autre mot, 10 மணி. Un mot suivant, le mot suivant, 10 மணி. 10 மணி, 10 heures. D'accord? இரவு. இரவு. On peut utiliser un mot aussi, ராத்திரி. ராத்திரி, qui veut dire la nuit. On continue avec le mot madhyam. On peut dire madhyam ou madhyanam. On peut dire aussi madhyanam. Madhyanam veut dire l'après-midi. Madhyam, madhyanam, c'est exactement la même chose. Ça veut dire l'après-midi. D'accord? Vitil. Vitil,
à la maison. D'accord? நாளைக்கு பேசுகிறேன். நாளைக்கு பேசுகிறேன். J'appellerai demain. J'appellerai demain. Ça va? Vous comprenez? எல்லோருக்கும் புரியுதா? Bien, je répète. மாலை, le soir. சாயங்காலம், le soir. 10 மணி, 10 heures. இரவு ou ராத்திரி, la nuit. மதியம், மதியம் ou மதியானம், l'après-midi. வீட்டில், à la maison. நாளைக்கு பேசுகிறேன், j'appellerai demain. Bon, maintenant que vous connaissez ces mots, nous allons utiliser ces mots dans la conversation. இந்த புதிய வார்த்தைகளை இந்த பேச்சுவார்த்தையில் நம்ம பொருத்த போகிறோம். Ça va? Bien. தொடர்ந்து போகலாமா? Bien. சீதா, வணக்கம். Bonjour. ராமு, வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? Pour l'instant, il n'y a pas de changement, puisqu'on ne peut pas utiliser les mots que nous avons ici. D'accord? நான் சீதா பேசுகிறேன். Pas de changement. மாற்றம் இல்லை. Pas de changement. நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிறார்களா? Regardez. 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 ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிறார்களா? Regardez là. ஜானகி அம்மா இருக்கிறார்களா? ஜானகி அம்மா இருக்கிறார்களா? Ici, nous avons ajouté, regardez là, ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிறார்களா? ஜானகி அம்மா இருக்கிறார்களா? ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிறார்களா? Il y a un changement. ஒரு மாறுதல் இருக்கின்றது. நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிறார்களா? அம்மா இன்று வீட்டில் இல்லை. அம்மா இன்று வீட்டில் இல்லை. அதே அம்மா இன்று இங்கு இல்லை. இங்கு வதிர் இசி. இங்கு வதிர் இசி. அம்மா இன்று இங்கு இல்லை. J'ai enlevé இங்கு et j'ai mis வீட்டில். இங்கு என்ற வார்த்தை எடுத்துட்டு வீட்டில் என்ற வார்த்தை போட்டிருக்கிறேன். அம்மா இன்று இங்கு இல்லை. அம்மா இன்று வீட்டில் இல்லை. D'accord? Vous comprenez? புரிகிறதா? Bien. மாலை தான் வருவார்கள். மாலை தான் வருவார்கள். Regardez. நாளை தான் வருவார்கள். நாளை தான் வருவார்கள். J'ai enlevé நாளை. J'ai enlevé நாளை et j'ai remplacé par மாலை தான் வருவார்கள். மாலை தான் வருவார்கள். அம்மா இன்று வீட்டில் இல்லை. மாலை தான் வருவார்கள். J'enlève le mot மாலை. Je mets இரவு à la place. J'enlève le mot இரவு. Je mets le mot மதியம் à la place. J'enlève le mot மதியம். Je mets 10 மணிக்கு à la place. Ça va? Donc, je peux remplacer les mots. J'ai 1, 2, 3, 4 possibilités avec le mot தான் வருவார்கள். மாலை தான் வருவார்கள். இரவு தான் வருவார்கள். மதியம் தான் வருவார்கள். 10 மணிக்கு தான் வருவார்கள். Ça va? Vous comprenez? Bien. On continue. தொடர்ந்து பார்ப்போம். அம்மா இன்று வீட்டில் இல்லை. மாலை, ராத்திரி, மதியம் 10 மணிக்கு தான் வருவார்கள்.
Madame n'est pas à la maison aujourd'hui. Elle sera là le soir, la nuit, l'après-midi, à 10 heures. Donc, chaque fois, nous avons traduit l'équivalent en français. Vous comprenez? Bien. Sita. மாலை எப்போது இருப்பார்கள்? Regardez. மாலை எப்போது இருப்பார்கள்? Regardez. Sita. நாளைக்கு எப்போது இருப்பார்கள்? J'ai enlevé நாளைக்கு. J'ai enlevé நாளைக்கு. Et j'ai marqué ici. மாலை மாலை எப்போது இருப்பார்கள்? Je peux remplacer மாலை par le mot இரவு, qui veut dire la nuit, ou ராத்திரி, la nuit. இரவு எப்போது இருப்பார்கள்? Je peux remplacer le mot இரவு par மதியம். மதியம் எப்போது இருப்பார்கள்? Vous comprenez? Bien. Alors l'équivalent c'est elle sera quand le soir, elle sera quand la nuit, elle sera quand l'après-midi. Ça va? Vous comprenez? Bien. On continue. Ramu. தெரியாது மாலை இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தெரியாது மாலை இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Regardez ici. இங்கே பாருங்கள். தெரியாது நாளை காலையில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். J'enlève நாளை காலையில் et je mets மாலை இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். De la même manière, j'enlève மாலை, je mets இரவு. இரவு இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Pareil. மதியம் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தெரியாது 10 மணிக்கு இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Ça va? Bien. Regardez, தெரியாது நாளை காலை இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். தெரியாது நாளை காலையில் வீட்டில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். On peut ajouter வீட்டில். On peut ajouter le mot வீட்டில். D'accord? Donc ici, regardez. தெரியாது மாலை ou இரவு ou மதியம் ou 10 மணிக்கு வீட்டில். On peut ajouter வீட்டில். Ça va? Vous comprenez? வீட்டில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். Bien. Je ne sais pas. Je pense qu'elle sera là le soir, la nuit, l'après-midi, à 10 heures. Donc, vous choisissez la formule que vous voulez. Et on peut ajouter la maison, வீட்டில். On peut ajouter la maison. Ça va? Vous comprenez? புரிகிறதா? Bien. Sita. ஐயா வீட்டில் இருக்கிறார்களா? Regardez. ஐயா இருக்கிறார்களா? Question. ஐயா இருக்கிறார்களா? Là, on arrive doucement. ஐயா வீட்டில் இருக்கிறார்களா? On a ajouté le mot வீட்டில். வீட்டில் என்ற வார்த்தையை நம்ம இங்க பொருத்தி இருக்கிறோம். ஐயா வீட்டில் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? Pas de changement. Pas de changement. இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? வேண்டாம் நன்றி. வேண்டாம் நன்றி. Pas de changement. D'accord? Bien. ராமு. சரி. மாலை பார்ப்போம். நாளைக்கு பேசுகிறேன். மாலை பார்ப்போம். இரவு பார்ப்போம். மதியம் பார்ப்போம். 10 மணிக்கு பார்ப்போம். Regardez. சரி. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். J'enlève நாளைக்கு et je le remplace par மாலை. மாலை பார்ப்போம். இரவு பார்ப்போம். மதியம் பார்ப்போம். 10 மணிக்கு பார்ப்போம். நாளைக்கு பேசுகிறேன். OK? Ici, j'ai ajouté நாளைக்கு பேசுகிறேன். Regardez. நாளைக்கு பேசுகிறேன். On peut ajouter நாளைக்கு பேசுகிறேன். J'appellerai demain.
D'accord? Naளைக்கு பார்ப்போம். Sinon, j'appellerai demain. Vous avez vu là, j'ai remplacé. Bien. De la même manière, ici, on peut dire சரி, நாளைக்கு பேசுகிறேன். Soit vous dites சரி, மாலை பார்ப்போம், parce que vous voulez le voir le soir, ou la nuit, ou l'après-midi, ou à 10 heures du soir. Ou sinon, carrément, vous changez. நாளைக்கு பேசுகிறேன். Ça va? Vous avez compris? Bien. Bon, à ce soir, à cette nuit, à cet après-midi, à 10 heures, ou sinon carrément parce que vous avez changé d'avis, vous pouvez dire j'appellerai demain. Ça va? Tout le monde a compris? Largo puida? Bien, nous allons maintenant répéter cette conversation. திரும்பி இந்த பேச்சுவார்த்தையை நம்ம படிக்க போகின்றோம். சீதா, வணக்கம். ராமு, வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? சீதா, நான் சீதா பேசுகிறேன். ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிறார்களா? ராமு, அம்மா இன்று வீட்டில் இல்லை. மாலை, இரவு, மதியம் 10 மணிக்குத்தான் வருவார்கள். சீதா, மாலை எப்போது இருப்பார்கள்? இரவு எப்போது இருப்பார்கள்? மதியம் எப்போது இருப்பார்கள்? ராமு, தெரியாது. மாலை வீட்டில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இரவு வீட்டில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். மதியம் வீட்டில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். 10 மணிக்கு வீட்டில் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா வீட்டில் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறீர்களா? வேண்டாம், நன்றி. சரி, மாலை பார்ப்போம். சரி, நாளைக்கு பேசுகிறேன். Voyez la différence? சரி, மாலை பார்ப்போம். சரி, நாளைக்கு பேசுகிறேன். சரி, இரவு பார்ப்போம். சரி, மதியம் பார்ப்போம். சரி, 10 மணிக்கு பார்ப்போம். D'accord? Vous avez compris? Maintenant, nous allons voir les mots que nous avons appris dans cette nouvelle leçon. புது வார்த்தைகள் என்ன என்று இதில் இந்த பாடத்தில் கற்றுக்கொண்டோம் என்பதை பார்ப்போம். பேசுகிறீர்கள், parler. Bien. இருக்கிறார்களா? être, verbe être. வருவார்கள், verbe venir. Ensuite, on continue. Parpom, nous connaissons déjà. Donc, nous avons vu quelques mots dans cette nouvelle leçon. Ça va? Vous avez compris? Est-ce qu'on peut faire encore une répétition? Non, je crois que ce n'est pas la peine. Vous avez tous bien compris. Hein? Purigrada? Bien, nous allons arrêter cette leçon pour aujourd'hui et nous continuons la prochaine fois. Je vous remercie.